அன்பர்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று விடுபட்ட பகுதியிலிருந்து இனி தொடர்வதாக நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதில் சில பகுதிகளை தாண்டி சென்று விடலாம் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு வரிகள் ஏதாவது ஒரு வகையில் முக்கியமாக அமைந்து விடுகிறது. தற்போது நம்மை சூழ்ந்தவர் அறிந்து கொள்ள முக்கியமான அந்த கருத்து யாதெனில், இந்த கல்கிக்கு எதிராக பெரிய குழுக்கள் எல்லாம் பேரிடர் தருமாம். சிறிய குழுக்கள் எல்லாம் அவருடைய சிரத்தை காப்பதற்காக திருப்பணியை செய்து மிகவும் அக்கறையுடன் செவ்வனே தாங்குவார்களாம். இந்த வகையில் இந்த சிறிய குழுக்கள் என்பது என் மனதில் உடனடியாக உதயமானது நமது வாட்ஸ்அப் குழுக்கள் போன்றவைகள் தான். தற்போது அவ்வாறு கற்பனை செய்ய வேறு எதுவும் இல்லை என்று தாம் அறிவீர். சரி, அடுத்ததாக இந்த சித்தர் பாடலை விளக்கம் தருவது என்பது மிகவும் சிரமமான ஒன்று. மேலோட்டமாக பொருள் கூறுவது என்றால் கூறிவிடலாம். அதில் உண்மை பொருள் அறிந்து கூறுவது என்பது மிகவும் நுண்ணிப்பாக பார்த்து கூற வேண்டியுள்ளது. அவரே சொல்லியிருக்கிறார், அவ்வாறு கூறுவதற்கு சிவனருள் கிடைத்தால்தான் இயலும். அவர்கள்தான் அவ்வாறு கூற முடியும். அதுவும் அது கல்கி போன்றவர்க்கு கிடைக்க சமயம் இருக்கிறது என்று கூறுகிறார். எனவே நாம் நமக்கு சிவன் கொடுத்த அருள் அளவுக்கு கூறுகிறோம். மேற்கொண்டு வேறு எவராவது இதில் புதிதாக ஒரு கருத்தை எடுத்துரைத்தால் அது நன்றாக இருந்தால் அவரை நாம் பாராட்ட வேண்டும். எவ்வாறு என்றால், இவரும் சிவனருள் கிடைத்தவர் போல் இருக்கிறது என்ற வகையில் சிவனை சார்ந்தாவது அவரை பாராட்ட வேண்டும். எனவே அவ்வாறு ஏதாவது கருத்துக்கள் உதயமானால் தாங்கள் தாராளமாக கூறலாம். அதை வரவேற்கிறேன் என்றே கூறிக்கொள்கிறேன். இந்த பாடலுக்கு பொருள் ஒரே அட்டம்ப்டில் கூறுவது என்பது இயலாத காரியமாக உள்ளது. இயலாத காரியம் என்பது சற்று சிரமமானதாக உள்ளது என்று கூறலாம். அதை சற்று யோசித்தாலோ அல்லது சிவன் அருள் என்பது வகையில் அந்த சிவன் நமக்கு எடுத்து தந்தாலோ தான் சரியாக கூற முடிகிறது. மறைந்திருக்கும் அந்த பொருளை ஏதோ ஒரு அருள் மூலமாக பெற்றுதான் கூற வேண்டியுள்ளது. அவ்வாறு பெற்று கூறும்போது அது தவறியவைகள், விடுபட்டவைகள் என்று விளம்ப வேண்டியுள்ளது. விடுபட்டவைகள் என்றால் தமக்கு இன்னும் தெளிவாக கூற வேண்டும் என்ற வகையில் அர்த்தமாகிறது. ஒன்றுமில்லை, நேற்று கல்கியின் காதலை பற்றி கூறும்போது அந்த காதலி வீட்டார் கைவிட்டார் என்று வரும்போது, கைவிட்டார் என்ற வார்த்தை எவ்வாறு உருவாகிறது என்றால், அவர்கள் முதலில் கை பிடித்திருந்து பிறகு கைவிட்டது என்பது போல்தான் ஆகிறது. கையை பிடித்திராமல் விடுவதற்கு என்ன இருக்கிறது? ஆக முதலில் அந்த பெண் வீட்டார் அவருக்கு பெண் கொடுப்பதாக இருந்து அதன் பின்பு அந்த செல்வத்தை சார்ந்த தகவல் ஏதாவது அடுத்தவர் உண்மையாகவோ பொய்யாகவோ ஏதாவது கூறி அந்த காதல் தடைப்பட்டு இருக்கலாம். கல்யாணமாக மாறாமல் அந்த குடும்பத்தாரால் தடைப்பட்டு இருக்கலாம். ஆக இங்கு கல்கியின் காதல் என்றால் அனைவரும் காதலித்து தோல்வியுற்றோர் என்ற நினைப்பில் இருப்பவரெல்லாம் தன்னை அந்த இடத்தில் வைத்து கற்பனை செய்து கொள்வது மிகவும் தவறு. பள்ளியை படிக்கும்போது ஒரு காதல் ஏற்படும், மேல்நிலை பள்ளியிலே ஒரு காதல் ஏற்படும், கல்லூரி இளநிலை படிப்பிலே ஒரு காதல் ஏற்படும், முதுநிலை படிப்பிலே ஒரு காதல் ஏற்படும். இதில் ஏதாவது ஒரு நிலையில் ஏற்பட்டது நிலைத்து நிற்குமானால் வேறு ஒரு காதல் உருவாகாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பள்ளியோட அந்த காதல் முடிந்துவிட்டால் அடுத்த காதல் வேறொரு இடத்தில் தொடங்கும். ஏன் பழைய காதல் தொடர்ந்து இருந்தாலே கூட அந்த புதிய காதல் வழியே ஒரு பெண் காதலிக்கும் போது பழைய காதலை துறக்க வேண்டிய சூழ்நிலை கூட உருவாகும். ஆக ஒரு மனிதன் வாழ்விலும் ஏராளமான காதல்கள் கடந்து வந்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கல்கியின் காதலானது அந்த காதலின் வீட்டிற்கு தெரிந்த அளவுக்கும், அத்தோடு அவர்கள் அந்த கல்கியின் கரத்தை முதலில் பற்றி இருந்ததற்கும் சம்பந்தப்பட்டதாக அமைந்துள்ளது என்பதை தாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.
அடுத்ததாக அவருடைய பஞ்சத்தை பற்றி கூறுகிறார். பஞ்சத்தை பற்றி கூறிவிட்டு அவருடைய பஞ்சம் தீர்வதை பற்றி கூறுகிறார் என்று நான் விளக்கம் அளித்திருந்தாலும், அந்த பஞ்சம் தீர்வதை அவர் அரசாட்சியின் குடிகள் முன்பு வைத்து பஞ்சம் தீர்வதைப் போல காட்டுகிறார். அதாவது அந்த பஞ்சம் தீர்வது என்பது அவருக்கு சார்ந்ததாக அல்லாமல் பிரதானமாக நாட்டு மக்களுக்கு தீர்வதாக வைத்து கூறுகிறார். இதில் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாம் அதை உன்னிப்பாக கண்டு அலசி அறிந்து கூற வேண்டிய நிலை உள்ளது. அந்த இடத்தில்தான் ஒரு பஞ்சம் நிலவும் நாட்டில் மக்களிடம் கூவி அழைக்க மாட்டான் என்று கூறும் வகையில் மேற்கொண்டு ஒரு மன்னன் அந்த மக்களிடம் வரி வேண்டும் என்று கேட்கக்கூடாது, அது முறையல்ல. இந்த கூவி அழைப்பது என்பதை நாம் வேறு வகையாக கற்பனை செய்தால், ஒரு நாட்டு மன்னன் நிதிக்கு என்ன செய்ய வேண்டும்? பஞ்சம் ஏற்பட்டிருந்தால் வரிதான் போட்டு வாங்க வேண்டும். முதலிலே அவர்கள் மிகவும் நலிந்திருப்பவர்களிடம் வரி கேட்டால் சரியா என்றால் சரி இல்லை. ஆனால் அதில் வசதியானவர்கள் அவர்களாகவே முன்வந்து கொடுக்கலாம். அந்த அவ்வாறு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் சிவன் உருவாக்கலாம். அல்லது பத்மநாபா கோயிலில் உள்ளது போல ஒரு புதையல் போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி இறைவன் அவருக்கு கொடுக்கலாம். அந்த அரசை அந்த அரச ஆட்சியில் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அவ்வாறு அருள் பொழியலாம். அதாவது அந்த வசதியானவர்கள் கொடுப்பதும் அந்த சிவனின் அருளால் என்றே கொள்ள வேண்டும். அத்துடன் மறைமுகமாக அங்கு கல்கியின் பஞ்சமும் தீர்க்கப்படலாம். எவ்வாறு என்றால், அது அவர் ஒன்றும் அரசாங்கத்தில் எடுத்து சுருட்டி கொள்வதாக என்பது அல்ல. அவருடைய சொந்த வாழ்க்கையின் சார்ந்தே அந்த வருமானங்கள் நிகழலாம். இவைகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டுமா என்று நீங்கள் நினைத்தாலும், யாரோ ஒரு சிலர் நினைத்தாலும், இவைகள் எல்லாம் ஏனென்றால் ஒருவர் இதை இவ்வாறு கூறினார் என்றால், நானும் கூற வாய்ப்பு இருந்தாலும் இவ்வளவும் விளக்கி கூறிக்கொண்டிருக்க ஒரு நேரம் போதாத நிலை, ஒரு நாளைக்கு 4 வரி கூட பொருள் சொல்ல முடியாத நிலை என்பதால் இவைகளை எல்லாம் தாண்டி செல்ல வேண்டியதாக உள்ளது. சரி, கல்கியின் அடையாளத்தை சுற்றும் இருப்பவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள் யாரும் அறியாது போனாலும் அவரை அழிப்பதற்கு சிலர் கண்டறிந்து அழிப்பதற்கு சிலர் முயன்று கொண்டிருப்பார்கள் என்கிறார். அவர்கள் மட்டும் எவ்வாறு கண்டறிந்தார்கள் என்றால், அது கண்டறிவதில்லை, ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு பகை, முற்பிறவில் ஏற்பட்ட பகை. அந்த பகையானது வினையாக தொற்றி அவரை பாம்பும் கீரியும் போல, எலியும் பூனையும் போல ஆட்டோமேட்டிக்காக அந்த பகை உருவாகும். அந்த வகையில் அவருக்கு எதிராக செயல்பட்டு ஏதோ ஒரு வகையில் அவரை கொல்ல வேண்டும் என்று துடிப்பார்கள் என்று கூறுகிறார். அவ்வாறு என்ன பழைய பகை என்றால், ராவணன் பிறந்திருப்பான் என்கிறார். அதாவது ராவணனுக்கு இவர் ராமன் என்று தெரியாது, இல்லை இவர் ராமன் இருக்கும் நிலையில் இவர் தான் ராவணன் என்று தெரியாது. ஆனாலும் இருவருக்கும் இடையில் ஒரு பகை உணர்வு உருவாகும். அவ்வாறு ராவணனும் அவரை சேர்ந்தோரும் இந்த பூமியில் இப்போது பிறந்து அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கிறார். இந்த ராவணன் தற்போதைய நிலையில் பிறந்திருக்கும் நிலையில் என்ன ஒரு அவருக்கு அந்த ராவணனுக்கு எத்தகைய கொடூர மனம் குணம் படைத்தவன் என்று அடுக்கிக் கொண்டே செல்கிறார். அதை பாடலில் படிக்கிறேன், கேளுங்கள். அண்டையரும் இவன் அடையாளம் அறியாதே போயிடினும் அடுங்கையவர் அண்ணலை அழித்திடவே இங்குதித்து இன்னல் பல எழுப்ப காரணம் யாதெனில் இம்மைக்கு முன்னம் இன்னொரு பிறப்பெடுத்து ஈழம் தகர்த்த எம்மான் எழில் கரமுறை அம்பாயுதம் அன்றளித்த அரக்கன் தம் பிறப்பறுக்காது பின்னும் பிறப்புற்று பீடையாய் சிறப்பற்று சிவனாரின் செம்மொழியை சிறிதெழுவும் கேட்காத செவிடரென அறம் மீறி அருவருக்கும் அருளிலா உடம்பெடுத்து மரம் கொன்று மண்ணுயிரில் மாண்பிலா எடுப்பமைத்து அகமர விடமுறைந்து அன்பிலா அங்கத்துள் ஆறா துடிப்பெடுத்து அண்ணலின் அரும்பதியை பின்னி பிணைந்தவாறே பீடிலா பேய்மகமாய் நாடிய நற்றமிழ் பரப்பில் நாதர்க்கும் எதிரியாய் நகர்ந்த காரணத்தினால் மாயோனே மண்ணிறங்கி மாய்ப்பது இறுதியே மரணமும் உறுதியே. அதாவது ராமனின் அன்பு அழித்த அந்த அரக்கன் அவன் பிறப்பே அறுக்கவில்லையாம்.
மீண்டும் பிறந்திருக்கிறானாம். பீடையராய் சிறப்பே இல்லாமல் சிவனாரின் பேச்சை சற்றும் செவிமடுத்து கேட்டு அறிவுடன் நடந்து கொள்ளாமல், அதாவது செவிடன் போல் அறத்தை மீறி அருவருக்கும் அருளில்லா உடுப்பெடுத்து மரத்தை கொன்று, மரம் என்றால் இங்கு அறம், மாண்பு இல்லாத எடுப்பு அமைத்து அகமற விடமுறைந்து, அதாவது அவன் உடம்பில் விஷம் இருப்பது அவருடைய அகத்தில் கூட மனதில் கூட விஷம் இருக்கிறது என்கிறார். அன்பில்லா அங்கத்துள் அந்த அங்கம் அன்பே சற்றும் இல்லையாம். ஆறா துடிப்பெடுத்து அந்த அவர் ராமன் மீது இருக்கின்ற அந்த வைராகியம் ஆறாமல் துடித்து கொண்டே இருக்கிறதாம். அடுத்தது ராமனுக்கும் ராவனுக்கு இடையான அந்த பின்னி பிணைந்த அந்த ஒரு ராவணின் வைராகியத்துடன் ஒரு பேய் மகனை போல இங்கு நம்ம தமிழ்நாட்டில் உதித்து அவருக்கு எதிராக செயற்பட்டு கொண்டு இருக்கிறார். அவரை இவர் பார்த்தாலே ஒரு மனதில் ஒரு பகை உண்டாகும். அது அவனை அறியாமலே அந்த பழைய வினை சார்ந்து ஏற்படும் என்கிறார். அதனால் அந்த ராவணனை அந்த மகாவிஷ்ணுவானவர் இறங்கி வந்து கொள்வாராம். அது இறுதியான கொள்தல் என்கிறார். மீண்டும் பிறப்பெடுக்க அந்த ராவணனுக்கு வாய்ப்பில்லை என்கிறார். இதை சிவன் யாருக்கு அறம்பாடியார் செவியில் சொன்னாராம். சரிங்களா? அடுத்தது இந்த குழுக்களை பற்றி சொன்னேன், அது பாருங்க. பெருங்குழுக்கள் அண்ணலுக்கு பேரிடர் பலர் தொடுக்கும், சிறு குழுவோ சேவடி சூழ்ந்து சீர்வளவன் சிரம் காக்க திருப்பணியை செவ்வனே தாங்கும், பரதத்தின் பன்னகரில் படுபாவ பாதகரும் இமயம் இடம்பெற்ற இன்னும் பல நாட்டினரும் புதையும் மரம் இருந்தும் புண்ணாக்கும் நோக்குடனே புறப்பட்டு பொதுகி தாண்டி பொன்னாட்டில் புறையோடி போக்கற்று இடம்பெயர்ந்து தேசத்தின் சமன் கெடுத்து தீது செய்யும் நோக்கத்தில் சூது கொள்ளும் தேகத்தில் நன்றாக உழவி வந்தும் நமனுக்கு உணவாகி நரகுலகம் எய்திடுவர். உத்தமனுக்கு எதிரியாகி உறவற்றோர் அனைவருமே உதிரம் கொத்து உயிரிழுக்கும் ஊழிக்காலும் உதித்தவுடன் ஒளிமுகன் மேல் பழியமைப்போர் ஒவ்வொன்றாய் உயிர் வதைந்து உய்வதற்கு வழியின்றி ஊழ்வினைக்கு உணவாகும் உண்மைதனை அறிந்தேனே. சரி, இதுவரையில் இன்று பார்ப்போம். அதாவது பெரிய குழுக்கள் எல்லாம் கல்கிக்கு எதிராக திட்டம் வகுத்து அவரை தீர்த்து கட்ட ஒழித்து கட்ட கங்கணம் பட்டி கொண்டு நிற்பார்களாம். ஆனால் இந்த சிறிய குழுக்கள் அந்த கல்கியின் சேவடியை பணிந்து அவருடைய உயிரை மிகவும் கவனமாக இருந்து தன் உயிரை ஈந்து காக்க தயாரான நிலையில் நின்று அவருக்கு துணை புரிவார்கள் என்று கூறுகிறார். இங்கே குழுக்களை பற்றி நான் சிறிது கூற விருப்பப்படுகிறேன். அதாவது அனைவர் குழுவிலும் நல்லவர் கெட்டவர், அனைத்து குடும்பத்திலுமே கூட அவர்தான் நமது உறவினராகட்டும் நமது உடன் பிறந்தோராகட்டும் அமைந்திருக்க வாய்ப்பு. அவ்வாறு இருப்பவர்கள் தாம் என்றோ அல்லது தம்மை சார்ந்த குழுவில் எவராவது இருக்க வாய்ப்பு என்றோ என்ற வகையில், அதாவது மூன்றாம் நிலையை கருதாமல் இந்த குழுக்குள்ளே வைத்து கருதியவர்கள் எவராக இருந்தாலும் அது ஒரு முதல் கட்ட நினைப்பு என்றுதான் கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒரு ஏழை நண்பன் இருப்பான், அவனுக்கு ஒரு பணக்கார நண்பன் பல உதவிகளை செய்வான். அல்லது ஏழை பணக்காரன் என்பதை கூட விட்டுவிடுங்கள். 2 நண்பர்கள், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனின் வீட்டிற்கு செல்வான். அவர் தாய் தந்தை போன்றோர் அவரை பாதுகாப்பது, பாசமாக வைத்திருப்பது, அல்லது அங்கு இருக்கும் வசதி வாய்ப்புகள் இவைகளை எல்லாம் பார்த்து, ஆஹா, நம்மை விட இவன் வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, தாய் தந்தையர் நல்ல ஒற்ற பண்புடன் திட்டாமல் மிகவும் அக்கறையாக பாசமாக பார்க்கிறார்கள் என்று எத்தனையோ போராமை, அதாவது ஒரு ஏக்கம் உருவாகலாம். அவனை போல் நமக்கு இல்லையே என்ற வகையில். அது ஏக்கம் ஆசையாக கூட மாறலாம். அது போல் சில ஆசைகள் இந்த குழுக்களில் இருப்பவர்களுக்கும் உருவாகலாம். இன்னும் சற்று மேலே போனால் ஒரு நண்பனுக்கு திருமணம் ஆகிவிடலாம். அவன் மனைவி நல்லவளாக இவனுக்கு கண்ணுக்கு தெரியலாம். ஆகா, அந்த மாதிரி மனைவி நமக்கு அமையவில்லையே என்று நினைக்கலாம். இவ்வாறாக அந்த ஒரு வகையான ஆசை அனைவர் மனதிலும் உருவாவது ஒரு இயல்பான ஒன்றாக இருக்கிறது. அந்த ஆசைகள் தர்மம் கடக்காமல்
அந்த உற்ற நண்பன் நன்றாக இருப்பது நல்லது என்று நாம் சந்தோஷப்பட வேண்டிய நிலையில் மனதை வைத்திருக்க வேண்டும். நமக்கு உதவியனாக இருந்தால் ஒரு காலத்தில் நாம் இன்று அதற்கு பரிகாரமாக அவனுக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அதை செய்ய வேண்டும். அவ்வாறுதான் இங்கே கல்கி என்பவர் நாம் கடவுளாக நினைத்து பார்க்கும்போது நமக்கு எவ்வளவோ உதவுகிறார், காப்பாற்றி கொண்டு இருக்கிறார் என்று நினைத்தால் மேற்கொண்டு அவருக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு நினைப்பு வரும். அதாவது இங்கு கல்கி என்று மக்களுக்கே தெரியாத அந்த கண்டம் ஆளும் நேரத்தில் கூட இவன் கடவுள் என்று சொல்ல மாட்டார்களாம், கடவுளை போன்றவன் என்றுதான் சொல்வார்கள் என்றார் சித்தர். ராமனை எல்லாம் கூட அவ்வாறு தானே சொன்னார்கள். அதனால் அதே நிலையில்தான் இங்கும் நிகழ வாய்ப்பு இருக்கிறது. யாரோ ஒரு சில முனிவர் போன்றவர்கள் அதி பக்திசாலிகள் அவரை கடவுள் போன்றவர் என்ற நிலையிலிருந்து உயரத்தை உயர்த்தி ஒரு கடவுள் நிலைக்கு எட்டுவார்கள். ஆனால் கடைசி நிலையில் அவர்தான் கடவுள் என்று வந்து சென்றவர் என்று அறிந்த பின்பு அதன் பின்பு வாழும் மக்கள் எல்லாம் அவரை கடைபிடித்து தெய்வமாக வணங்கி இப்போது ராமனையும் கிருஷ்ணரையும் எவ்வாறு வணங்குகிறார்களோ அந்த நிலை ஏற்படும். இது ராமனே இருந்தாலும் அவர் வீட்டில் இருந்த தாய்கள் மற்றவர்களுக்கெல்லாம் கூட அவ்வாறுதான் ஒரு சாதாரண நிலை என்பதால் தான் அந்த கதைகளே நடந்தது என்பதை அறிவீர்கள். ஆக இந்த குழுக்களில் இருப்போர் அவருக்கு உதவுவதாக இருந்தால் கூட கல்கியாக இருக்கும் என்ற நிலை ஒரு புறம் மனதில் இருக்கும். அதே சமயத்தில் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கிறது அல்லவா. இப்போ வர நிலைமையில நம்ம தமிழ்நாட்டிலிருந்து போது நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் மிகவும் முதலில் கை கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம், கடமையில் இருக்கிறோம். அவ்வாறு தவறிவிட்டால் நமக்கு அந்த தமிழர் பண்பாட்டையே ஒரு சீரழித்து விட்டதாக ஒரு அர்த்தமாகிவிடும். எனவே இந்த கடைசி காலத்திலாவது அதை நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு மிகவும் உஷாராக காய் நகர்த்த வேண்டும் என்று விரும்புகிறேன். அவ்வாறுதான் சொல்கிறார் அவர். இந்த திருப்பணி போல அந்த கல்கிக்கு அவருடைய சிரத்தை காக்க செய்யும் அந்த சிறு குழுக்களில் நாம் இருந்தால் மிகவும் நன்றாயிருக்கும் தானே. அதற்கு நாம் வெளியில் வர வேண்டும். வெளியில் வர வேண்டும் என்றால் இருக்கும் நிலையிலே இருந்து வெளியில் வரக்கூடிய நிலையிலான மனதில் ஒரு பொது நிலையில் கடைபிடித்து வர வேண்டும். என்றைக்கு அவர் வருகிறாரோ அன்றைக்கு அவருக்கு ஆதரவு அளிப்பது போன்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும். மற்றபடி இந்த வாட்ஸ்அப் குழுக்களிலே ஒரு நமக்குள்ளதான் என்றுதான் ஒரு திட்டமான முடிவெடுத்து கொண்டு இருந்து விடக்கூடாது. அடுத்தது அந்த பெருங்குழுக்கள் என்கிறார். பெருங்குழுக்கள் என்பது அது வாட்ஸ்அப் குழுக்கள் என்பது போல அல்ல. இந்த ரிலையன்ஸ் குழுமம் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகள் சார்ந்த ஒரு குழு இருக்கலாம். அவர்கள் பன்னகரில், நம்ம பாரதத்தின் பன்னகரில் என்கிறார். பாரதத்தின் பன்னகரம் என்பது பன்னகம் என்றால் பாம்பு என்கிறார். அதை வைத்து ஒன்றும் நகரம் இருப்பதாக தெரியவில்லை. பாவில் பம்பாய் என்று கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த பம்பாய் நகரத்தில் இருக்கிற ஒரு தலைமை அங்கு இருக்கும். அந்த குழுவினரும் நமது இமயமலை சார்ந்த நேபாளம், சைனா, பாகிஸ்தான் போன்ற அண்டை நாட்டு நபர்களும் சேர்ந்து இவர்களெல்லாம் பொன்னாட்டிற்கு செல்வார்களாம். பொன்னாடு என்பது பக்கத்தில் ஒரு ஆப்பிரிக்காவை குறிக்கலாம். அங்குதான் நிறைய பொன் விளைகிறது என்பது நாம் அறிகிறோம். அதாவது அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு இந்த பொதிகைமலை தாண்டி பொன்னாட்டிற்குள் நுழைவார்கள் என்கிறார். இன்னொன்று இங்கு முக்கியமாக இந்த பகுதியை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார் என்றால் புதைய போகிறவர்கள் என்கிறார். இந்த பம்பாய் குழுமத்தை சேர்ந்தவர் மற்றும் அந்த சைனா, நேபாளம், பாகிஸ்தான் அதெல்லாம் புதையும் என்கிறார். புதையும் என்பதால் நில அதிர்வு போன்ற நிலையில் புதைகிறதா என்னவோ தெரியவில்லை. அது அங்கே தனியா நிகழ்வது அந்த இடத்தை சார்ந்து. அத்தோடு இவர்கள் இடம்பெயர்ந்து ஆப்பிரிக்கா போன்ற இடத்தில் சென்றாலும் அங்கு நமனுக்கு இரையாகுவார்கள் என்கிறார். நமனுக்கு இரையாகி நரகம் செல்வார்களாம். இந்த உத்தமனான கல்கிக்கு எதிராக செயல்படும் அனைவரும் ரத்தம் கொட்டி உயிரிழக்கக்கூடிய ஒரு காலம் பிறக்கும்.
அந்த நிலையில் ஒவ்வொருவராய் உயிர் வதைந்து ஊழ்வினைக்கு உணவாகி வாழ்வதற்கு வழியின்றி அந்த நரகத்திற்கு செல்லும் உண்மைதனை அவர் அறிந்தாராம். எவர் அறிந்தார்? அறம்பாடியார் அறிந்தார். இதில் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், நண்பர்களே, மகாபாரத போரை எவ்வாறு திருதராஷ்டிரனுக்கு அரண்மனையில் இருந்தே அந்த திரையில் பார்த்தபடி கூறினாரோ, அவ்வாறு இவர் திரையில் பார்த்தபடி இந்த நிகழ்வுகளை எல்லாம் காண வாய்ப்பு இருக்கிறது, அந்த வரம் இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இவர் கல்கியை பற்றி மட்டும், அவருடைய அங்கங்களை பற்றியோ அவருடைய இடங்களை பற்றி மட்டும் கூறவில்லை. இது போன்ற பழைய பொதுவான நிகழ்வுகள் எல்லாம் கூறுகிறார். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு சாத்தியமில்லை என்றால் இவைகளை எல்லாம் ஏதோ அந்த நாவலை வளர்த்து கொண்டு செல்ல வேண்டியது போன்று எதுவும் கவர்ச்சி ஒன்றும் இல்லை. அதனால் இவைகள் எல்லாம் நடக்கத்தான் போய் இவைகள் எல்லாம் நடப்பது என்பது ஒரு கொசுரளவுதான். எதிர்காலத்தில் வரும் அழிவுகளில் இன்னும் எவ்வளவோ நிறைய நடக்க இருக்கிறது. ஆக அவரால் கூறக்கூடிய வகையில் எதை கூற வேண்டும் என்று சிவன் கூறியிருக்கிறாரோ அதை கூறுகிறார் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். சரி மக்களே, இன்றைய நிலையில் நாம் கொள்ள வேண்டியது, இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாம் ஒரு பொது நிலையை எட்ட வேண்டிய ஒரு மனநிலைக்கு நாம் மாற வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.